அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட அந்த பொன்முடி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கே முழுமையாக தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவருக்கான அந்த எம்எல்ஏ பதவி என்பது மீண்டும் கிடைக்கப்பெற்ற நிலையில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தமிழக ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் இந்த கோரிக்கையை ஆளுநர் நிராகரித்து விட்டார். அதாவது பொன்முடியினுடைய அந்த உத்தரவு என்பது இறுதியானது அல்ல, அது நிறுத்தி மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஆளுநர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சராக ஆளுநர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மனு இன்றுதான் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.